ஹாய், நாம் இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஒன்று பார்ப்போம். இந்த டேபிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எம்ஏஎம்ங்கிற அந்த கம்பெனி ஒன்றில் அந்த வேலை செய்கிற எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த டேபிளுக்கு வந்துருக்காங்க. அவங்களோட நேம், இபிஎஃப் நம்பர், அவங்க ஜெண்டர், பேசிக் சேலரி, அப்பாயின்மெண்ட் டேட், டிபார்ட்மெண்ட்ன்றதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸில் இந்த டேபிளில் தந்திருக்காங்க. இங்கே தந்துட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே 3 வகையான கேள்விகள் கேட்காங்க. அப்போ என்ன கேட்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு டோட்டல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் who work இன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயும் வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மள்கிட்ட கேட்காங்க என்னென்னு சொன்னால், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயிர டோட்டல் சேலரியை கேட்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னு சொன்னால், இன்னைக்கிற பேசிக் சேலரியில் கூட்டுத்தொகையை காணணும் எங்கே வேலை செய்கிறாக்கள்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வேலை செய்கிறாக்கள். இப்போ வந்து நாம் இதில் வந்து என்ன ஃபங்க்ஷன் பாவிக்கணும் என்று சொன்னால், இந்த சம் இஃப் ஃபங்க்ஷனை தான் பாவிக்கணும். காரணம் என்னென்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக் சேலரியில் கூட்டுத்தொகையை கூட்டி தாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இடத்த நார்மலாக நம்ம வளமையாக செய்கிற சம்பம் போட்டு என்ன செய்யலாம், இவ்வளோ ரேஞ்சை செலக்ட் பண்ணி கூட்டலாம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க என்னென்னு பாருங்கள், க்ரிட்டீரியா ஒன்று தராங்க. அந்த க்ரிட்டீரியா தானே என்ன, இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸில் என்னது தாங்கன்றது தான் பேசிக் சேலரியில் என்னது கேட்கான், டோட்டலை கேட்கான். இப்போ இதுக்கு தான் நம்ம பாவிக்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னால், இந்த SUMIF ஃபங்க்ஷன். இந்த SUMIF ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஒரு கண்டிஷனோட, நம்மளுக்கு தெரியும் நம்ம இதுக்கு முதல் கிளாஸில் படிச்சிருக்கோம், இஃப் கண்டிஷனை பற்றி படிச்சிருக்கோம். அந்த இஃப் கண்டிஷனை வச்சு என்ன செய்யலாம், ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இந்த SUMIF ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு கண்டிஷனோட என்ன செய்யலாம், கூட்டுற நடவடிக்கையில் மேற்கொள்கிறதான என்னென்ன ஃபங்க்ஷன், இந்த SUMIF ஃபங்க்ஷன். உதாரணமாக நம்ம இந்த SUMIF ஃபங்க்ஷன் இங்கே போட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, டோட்டல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் who work இன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸில் மொத்த சேலரி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன செய்வேன், இந்த செல்லில் வந்து ஈக்குவல் சம் இஃப், சரியா, ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இங்கே பாருங்கள் கேட்காங்க, ரேஞ்ச் கேட்காங்க. இந்த ரேஞ்ச் எதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளோட க்ரிட்டீரியா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ அந்த ரேஞ்சை தான் நம்ம என்ன செய்யணும், இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட க்ரிட்டீரியா எந்த ரேஞ்ச் இருக்குது, நம்மளோட க்ரிட்டீரியா என்ன, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாக்கள், ரைட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாக்கள். அப்போ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த அக்கௌண்ட்ஸுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேருக்குள்ளே நான் என்னத்தை நம்ம தேடணும், அக்கௌண்ட்ஸை தேடணும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு வந்து அதில் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். முதலாவது ரேஞ்ச் கட்டியாங்க, ஓகே, கொமா. அடுத்தது என்ன, க்ரிட்டீரியான்னு சொல்கிறது தானே என்ன, இந்த இவ்வளவு பேருக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு யார் தேவை, அக்கௌண்ட்ஸுங்கிறால் தேவை. அப்போ அந்த அக்கௌண்ட்ஸுங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், இங்கே கொடுக்கணும். அப்போ அக்கௌண்ட்ஸ் ஸ்பெல்லிங் போல் இல்லாமல் அடிக்கணும். இப்போ இதில் என்ன ஸ்பெல்லிங் இங்கே கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், இங்கேயும் அதே ஸ்பெல்லிங் சரியாக வரணும். அப்போ இவ்வளவு பேருக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்க்கணும் யாரை, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆக்களை, ரைட். அப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் டபுள் கொட்டேஷனை போட்டு அக்கௌண்ட்ஸில் டைப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்டா, இங்கே அக்கௌண்ட்ஸுன்னு இருக்கிற இந்த செல்லையும் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த F7 நேரம் அதை என்ன செய்யும், இந்த அக்கௌண்ட்ஸில் கருத்தில் கொள்ளும், இதுக்குள்ளே இருக்கிற இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூட்ட போகும். அப்படின்னு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், ரைட், கொமா. இப்போ என்ன கேட்காங்க, சம் ரேஞ்ச். இந்த க்ரிட்டீரியாவுக்கு உட்பட்டதுக்குள்ளே இருக்கிறத எங்கே போய் நான் சம் ரேஞ்ச் எங்கே இருக்குது, சம் ரேஞ்ச் எங்கே இருக்குது. இப்போ நம்ம க்ரிட்டீரியாவை சொல்லிட்டோம், அதாவது F6லேருந்து F14 இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பேர் வேலை செய்கிற ஆக்களுக்குள்ள அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிற ஆக்களில்
மொத்த சேலரியை கூட்டணும். அப்போ இந்த மொத்த சேலரியில் ரேஞ்ச் எங்கே இருக்குது, என்ன இருக்குது? இவ்வளோ பேருக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். ஆனால் அது யாரை கூட்டும், இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளேயும் இருக்கிற யாரை கூட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறால மட்டும்தானே என்ன செய்ய போகுது, கூட்ட போகுது. இப்போ நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாக்கள் இருக்கிற மொத்த பேசிக் சேலரி வந்து 2,08,000 ரூபா என்று சொல்லி காட்டுது. சரி, அதே மாதிரி இங்கே பார்த்த போனாங்க இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த தொகை வந்து இங்கே வரும். ரைட், 2,08,000 ரூபா. சரியான ரைட். அடுத்தது வந்து டோட்டல் சேலரி ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ். ரைட், இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இதே கண்டிஷன் தான், இதே SUMIF கண்டிஷன் தான் இப்போ இங்கேயும் பார்க்க போகிறோம். ஆனால் ரேஞ்ச் நம்ம வந்து என்ன செய்ய போகுது, வித்தியாசப்பட போகுது. இங்கே கேட்காங்க என்ன, டோட்டல் சேலரி ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ். இந்த கம்பெனியில் வேலை செய்கிற பெண் ஊழியர்களில் சரியான மொத்த சேலரியை காண சொல்லிக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஈக்குவல் SUMIF bracket open, right, range. ஓகே, நம்மளோட க்ரிட்டீரியா என்ன, ஃபீமேல் ஒர்க்கர். அப்போ அந்த ஃபீமேலுங்கிறாக்கில் எந்த ரேஞ்சுக்குள்ளிக்காங்க, இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளேயும் மிக்காங்க. ரைட், ஓகே, கோமா க்ரிட்டீரியா. க்ரிட்டீரியா என்ன, இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளேயும் நம்ம யாரை பார்க்கணும், இந்த ஃபீமேலுங்கிறவரை பார்க்கணும். ரைட், கோமா இப்போ என்ன இருக்காங்க, சம் ரேஞ்ச். இந்த இவ்வளோ பேருக்குள்ள உள்ள க்ரிட்டீரியாக்குள்ளே என்ன தவங்களுடைய கூட்டி நம்ம விடைய காணும், இந்த பேசிக் சேலரியை கூட்டி. இப்போ என்ன செய்கிறேன், நம்ம இந்த பேசிக் சேலரிக்குரிய ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு என்ன செய்யுது, அவங்களோட பேசிக் சேலரியோட கூட்டுத்தொகையை காட்டுது. ரைட், அதாவது இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஃபீமேல் ஒர்க்கர்ஸில் நீங்கள் வேணும்னு சொன்னால் இந்த ஃபீமேல் ஒர்க்கர்ஸில் சேலரியை கூட்டுற நேரம் இந்த சேலரி வருதான்னு செக் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களோட ஃபீமேல் ஒர்க்கர்ஸில் டோட்டல் சேலரியை இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு, காட்டியிருக்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்து ருப்பீஸ்ன்னு போடுது, இங்கே வந்து ருப்பீஸ் போடலை. அப்போ என்ன செய்யணும், நாம் இந்த டேட்டா டைப்பில் போயிட்டு இந்த கரன்சிங்கிறத கொடுக்குற நேரம் என்ன செய்யுது, இங்கே ருப்பீஸாக மாறுது. இப்போ இந்த டெசிமல் பிளேஸ் வந்து இங்கே கஸ்டம் செய்வதைக்கு நாம் நார்மலாக என்ன செய்யலாம், இந்த நம்பரில் டெசிமல் பிளேஸை 0 ஆக்குற நேரம் என்ன செய்யலாம், இந்த இதை டெசிமல் பிளேஸை இல்லாமக்கி கொள்ளலாம். ரைட், இப்போ கேட்காங்க என்னென்னு சொன்னால், ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் who worked in admin department. அதாவது அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்க எண்ணி சொல்லணும். இப்போ அதாவது எத்தனை அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல போகிறோம் நாங்கள். சரியா, இப்போ அட்மின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இங்கே வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, 1 2 3 4 பேர் வேலை செய்கிறாங்க. இதே இது நம்ம இப்போ வந்து இது ஒரு சின்ன டேபிள், ஒரு 5 6 பேர் உள்ள எம்ப்ளாயி. இதே இது ஒரு 4000 5000 எம்ப்ளாயி இருக்கிற இடத்த இவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு எப்படி மிக கஷ்டமாக இருக்கும். உதாரணமாக ஒரு 5000 பேர் வேலை செய்கிற கம்பெனி இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியில் அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஊழியர்களை கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் எண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அது என்ன செய்யாது, ஒவ்வொரு ஆளாக இப்படி நாம் இப்போ எண்ணின மாதிரி எண்ணிடாது. அதுக்கு தான் நம்ம பாவிக்கிற ஃபங்க்ஷன் என்ன, கவுண்டிஃப். இந்த கவுண்டிஃப் என்ன செய்யும்னு சொன்னால் கண்டிஷனோட அதில் எண்ணி தர்றதுன்னு என்ன, கவுண்டிஃப். ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன், ஈக்குவல் கவுண்ட் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன். ரைட், ரேஞ்ச் கேட்குது, ரேஞ்ச் எங்கே நினைக்காங்க இவங்களுக்குள்ள நான் தேட போகிறேன். ரைட், கோமா க்ரிட்டீரியா யாரை தேட போகிறேன், அந்த ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ண ரேஞ்சுக்கு நம்மளுக்கு யாரை தேடணும், அட்மினை தேடணும். அப்போ நம்ம இந்த அட்மின் செல்லை கிளிக்கும் பண்ணலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், டபுள் கொட்டேஷனுக்கு நம்ம அதே மாதிரி அட்மின் டைப் பண்ணி விடலாம். ரெண்டும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், 4 பேர் வேலை செய்கிறாங்க, சரி தானே, 1 2 3 4 பேர் வேலை செய்கிறாங்க. ரைட், இப்போ இதுதான் வந்து அந்த SUMIF ஃபங்க்ஷன் COUNTIF ஃபங்க்ஷன் வேலை செய்கிற முறை. ரைட், ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.